Hi guys, I hope you all are doing well. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th அண்ட் 12th ஃபிசிக்ஸ் பசங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும் எதுக்காக அப்படின்னு சொன்னால் டு கெட் ஹை மார்க்ஸ். ஓகே, இப்போது முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th அண்ட் 12th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நோ ஹார்ட் ஒர்க், ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க் இஸ் எனஃப் டு கெட் ஏ ஹையஸ்ட் மார்க். அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன் ஃபிசிக்ஸ் வி ஹாவ் 11th ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டோட்டலாக 11 யூனிட்ஸ் தான் இருக்கிறது. ஓகே, 11 யூனிட்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன், இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நீங்கள் ஜஸ்ட்டு 6 சாப்டர் ஆர் 6 யூனிட் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி சார் இது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் as per the previous year paper analyzing, as per the previous year PYQs அனலைஸ் பண்ணி பார்த்தா வெறும் 6 லெசன் போதும். எதுக்காக அப்படின்னு சொன்னால் டு கெட் 85 to 90. இது என்ன சார், அடுத்தவங்க எல்லாம் வந்து நிறைய யூனிட் படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 யூனிட் போதும், நீங்கள் 85 to 90 வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் லிசன், இப்போது கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்க யார் வேணால் செட் பண்ணலாம். ஸோ அவங்க செட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் 11 யூனிட்டுக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அப்படின்னு பார்த்தா ஒரு சாப்டர்லேருந்து we can expect 6.6 மார்க். புரியுதா? ஒரு சாப்டர்லேருந்து எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 6.6 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அப்படி வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் பிகாஸ் we know that இப்போது ஒரு சாப்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாப்டர் 1 எடுக்கிறேன். ஓகே, சாப்டர் 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இதில் 1 வேர்டு வந்து 1 வரும், 1 வரும், அதனால 1 மார்க் வந்துட போகுது. அதே மாதிரி 2 மார்க் வந்து 1 வரும், அதனால் 1 மார்க் 2 மார்க் வரப்போகுது. இதே மாதிரி 3 மார்க் வரும். ஸோ அது வர்றதுனால நமக்கு 3 மார்க் வரப்போகுது. அண்ட் த சேம் திங் இப்போ எனக்கு 5 மார்க் கூட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மார்க் வரும். அந்த 5 மார்க் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 மார்க். ஸோ டோட்டலி எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 11 மார்க்ஸ். ஸோ இன் எவ்ரி யூனிட் ஐ ஆம் கெட்டிங் 11 மார்க்ஸ். புரியுதா? ஸோ ஒரு சாப்டர்ல நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் 11 மார்க்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு என்ன பண்ணலாம், அச்சீவாக பண்ணிக்கலாம். சரி சரி, இப்படி பார்த்தீங்கன்னா இப்போது 6 யூனிட் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் டேக்கிங் ஒன்லி 6 யூனிட். புரியுதா? நான் ஜஸ்ட் வந்து ஒரு 6 யூனிட் செக் பண்ணுறேன். இப்போ 6 யூனிட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 6 into 11 will be given by 66 மார்க். நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். 6 லெசன் படித்தாலே போதும். அந்த 6 லெசன் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். 11th சொல்கிறேன், 12th சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 66 மார்க் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரியும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அப்படி எடுத்தால் நமக்கு 96 மார்க் we can easily get. ஓகே, ஐ ஹோப் இந்த நான் சொல்லியிருக்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எந்த ஆரியன்ட் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஒரு 3 இயர் பேப்பர் அனலைஸ் பண்ணி ப்ளஸ் யுவர் ஆஃபர்லி எக்ஸாம் அண்ட் ரிவிஷன் எக்ஸாம் என் டீம் வச்சு நான் அனலைஸ் பண்ணும்போது ஐ ஹாவ் காட் சம் ஆஃப் டேட்டாஸ் டு ஷோ யூ. இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டேட்டாஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கோரிலேட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரி, இப்போது 12th பசங்களுக்கு சொல்கிறேன். தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் 12th யார் படிக்கிறீங்களோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு சொல்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு ஜஸ்ட்டு 5 மார்க் மட்டும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க, 5 மார்க் மட்டும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேர் ஆர் 1 2 3 4 5 6 7 8 லெசன் அவங்க படிக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் சொல்கிற 6 லெசன் என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ரைட் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 8 அண்ட் த சாப்டர் 9. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்டான லெசன். இந்த லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த 5 லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு பார்ட் 2 அதாவது 2 மார்க் கொஸ்டின், பார்ட் 3 அதாவது 3 மார்க் கொஸ்டின் அண்ட் பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின் ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் சொன்னா. ஸோ as per this strategy இப்போ 5 லெசன் இருக்கா. ஸோ இந்த 5 லெசன் பார்க்கும்போது இப்போ எவ்வளோ மார்க் வந்துட போகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ 5 லெசன்ஸா, இப்போ 5 லெசன்ஸ்ல இருந்து 11 போடுறேன். 5 into 11 போட்டோம் அப்படின்னு சொன்னா ஐ காட் 55 மார்க்ஸ். ஸோ ஈஸியா நமக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குது அப்படின்னு சொன்னா 55. ஸோ இந்த 55ல ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், பிளஸ் 30 ஆட் பண்ணிட்டா ஸோ ஐ எம் கெட்டிங் எவ்வளோ 85 மார்க்ஸ் ஈஸியா நான் என்ன பண்ணலாம் எடுக்கலாம், ஜஸ்ட் பை ஸ்டடிங் திஸ் 5 சாப்டர். இல்லை சார் எனக்கு இன்னும் அதிகமாக மார்க் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், 3 மார்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ 3 மார்க்ல கான்சென்ட்ரேட் பண்ற யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இதில் விட்டுட்டு 3 மார்க் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதிகமான மார்க் வரணும் அப்படின்னு சொன்னா யூனிட் 3ல 3 மார்க் அதிகமாக இருக்கு, யூனிட் 3ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12th பசங்களுக்கு சொல்றேன், யூனிட் 3 நீங்க இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து 7th லெசன் அது கூட 3 மார்க் அதிகமாக அதில் கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னா 12th பசங்களுக்கு. 12th பசங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, எல்லாம் வருது. அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் இயர் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்டா எவ்வளவோ கேட்குறாங்க, அது எந்த யூனிட்ல கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ 12th பசங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கம்பல்சரியில் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. சரி, இப்போ நான் 11th பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போறேன். ஸோ தோஸ் ஹூ ஆர் சீயிங் த 11th ஸ்டூடெண்ட், ஸோ நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இங்கே கூட சேம் ஸ்ட்ராட்டஜி தான், பட் 12th பசங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இது வரைக்குமே 11th சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. இது நான் 12th பசங்களுக்கு சொல்றேன், 12th பசங்க சொல்றேன். 11th லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட இது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகல, பப்ளிக் எக்ஸாம்லயோ இல்ல எந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து பாருங்க, 11th லெசன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டினே வரல. புரியுதா? ஸோ இப்போ 11th பசங்களுக்கு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ்க்காக சொல்றேன். ஓகே, ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோ லெசன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா சேம் தான் சொல்ற பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 6, சாப்டர் 8 அண்ட் சாப்டர் 10. 1 2 3 4 5 6 இந்த 6 சாப்டர் படிச்சா மட்டும் போதும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஈஸிலி யூ கேன் கெட் எவ்வளோ மார்க் எடுக்கலாம், ஈஸியா நீங்க 66 மார்க் எடுக்கலாம். இன்டூ 11 தட் இஸ் 11 into 6 will be given by 66 மார்க் எடுக்கலாம். அதில் 30 மார்க் வரப்போகுது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நல்லா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், 6th யூனிட், 8th யூனிட், 10th யூனிட், இந்த 6 லெசன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், யூ வில் டெஃபினெட்லி காட் 66 மார்க். ஓகே, இல்லை சார் எனக்கு வந்து 5 மார்க் அதிகமாக மார்க் வேணும் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் யூனிட் 1லேருந்து சாப்டர் 1லேருந்து மட்டும் தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் யூனிட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 1 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி யூனிட் 5 நான் இதில் சொல்லலை, பட் 5 மார்க் கொஸ்டினுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யூனிட் 5 நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி கேதர் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதுக்கான இன்ஃபர்மேஷன் அகெயின் நான் சொல்கிறேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ இது வந்து பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் ஓகே. இப்போ பார்ட் 1 தட் இஸ் ஒன் வேர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நீங்க புக் பேக் கொஸ்டின் அது கூட நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றேன். அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிரிண்ட் எடுத்துக்கணும். பிரிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பிஃபோர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணணும் அது ஒன் வேர்ட் படிக்கிறதுக்கு. டெய்லி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நான் கொடுத்துருக்கிற பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் எடுத்துட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே நீங்கள் பார்க்காம ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி தட்ஸ் யூ பீப்புள் வாண்ட்ஸ் டு கேரிட் அவுட் ஃபார் யுவர் 12th and 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டடீஸ். ஸோ இது மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் ஈஸியாக ஹையஸ்ட் மார்க் எடுக்கலாம். டூயிங் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் எனஃப் இயர். என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு ஃபைனலாக வந்துட்டோம். ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டுட் தீஸ் டாபிக்ஸ் அண்ட் திஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டெல் ஹியர். ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு புரியல இல்லை ஏதாவது கியூரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ஐ வில் ஆன்சர் யூ பீப்புள். ஓகே, கிவ் த வேர்ல்ட் the best you have, the best will grant you. Thank you.